வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 ப்ளவுஸ் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான முறையில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா தனித்தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் கேன்வாஸ் அதிகம் இல்லாமல் த்ரெட்டு கொடுத்து பைப்பிங் வைக்காமல் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் சுடிதாரு, இந்த பேசிக் கிளாஸு எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஒன்றுலேயும் ஒரு விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி நம்ம டெய்லரிங் கற்றுக்கலான்றதையும் சொல்லியிருக்கேன். அப்புறமா அந்த மிஷின் வாங்குறதை பற்றி, எந்த மிஷின் வாங்கினா நல்லாயிருக்குன்றது நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிட்டுருக்கவங்களானா சின்ன மிஷின் வாங்கிக்கோங்க. அது செகண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு வாங்குங்க. நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா புது மிஷின் வாங்குங்க. ஏன்னா சில பேர் ஆர்வத்தில் வாங்குவாங்க. அப்புறமா அவங்களுக்கு கொஞ்ச நாள் தைச்சதும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அது அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பழகணும், நம்ம கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சின்ன மிஷின் செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிது. மிஷின் கடைகளில் கேட்டிங்கன்னா சொல்லி வச்சிங்கன்னா நல்ல மிஷின் வந்தால் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி தைச்சி நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா புதுசு வாங்குங்க. புதுசு வாங்கிட்டு நீங்கள் நல்லா வெளியிலலாம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்க. அது சின்ன மிஷின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஸ்பீடு கிடைக்கும். அது நல்லா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு கிடைக்கல, அது சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்து பெரிய மிஷின் இருக்குது மெரிட்டில். மெரிட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மிஷினோடையும் மெரிட் கம்பெனி உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெரிட்டில் அதுக்கடுத்து பெரிய மிஷின் இருக்குது, அது கூட வாங்கலாம். அப்புறம் நீங்கள் நிறைய தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய உங்களுக்கு கிளாத் துணி வருது, நிறைய நம்ம தைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாக் F4 சூப்பராக இருக்குது. நான் 25 வருஷமாக தைக்கிறேன். நான் அந்த மிஷின் நான் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது. ஆனால் 1.5 வருஷமே எனக்கு எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. செமையாக இருக்குது. ஆயில் மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும். மாற்றிட்டா போதுங்க, சூப்பராக இருக்குது. அதாவது நமக்கு மெட்டீரியல் நிறைய தைக்கிறதுக்கு கஸ்டமர் நிறைய கொடுக்குறாங்க, வேகமாக தைக்கணும், ஒரு ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷின் சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம பெரிய மிஷின் வாங்கி நம்ம தைக்க போகிறோம், நமக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நம்ம தைக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், சூப்பராக இருக்குது, முன்னாடியே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். ஏன்னா சில நேரம் நமக்கு இந்த தீபாவளி டயத்தில், பொங்கல் டயத்தில், இல்லை இந்த ஃபங்க்ஷன், கல்யாணம் ஃபங்க்ஷன் டயத்தில் தான் நமக்கு மிஷின் ஃபால்ட் ஆகும். அதனால் ஆனால் இந்த மிஷின் அப்படிலாம் இல்லை, செமையாக இருக்குது தைக்கிறதுக்கு. நீங்கள் நம்பி வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்கி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக தைக்கலாம். உங்களுக்கு ரிப்பேரும் வராது, அடிக்கடி ரிப்பேரும் வராது. இப்போ நான் வாங்கினதுலேருந்து நான் ஒரு தடவை கூட ரிப்பேர் கொடுத்தது கிடையாது. ஆயில் மட்டும் 3 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றுவேன். அந்த நீங்கள் புதுசாக வாங்குறப்பே அந்த ஆயில் எப்படி நம்ம பார்த்து மாற்றணுன்றதையும் சொல்லிடுவாங்க. அப்படி நீங்கள் இந்த மிஷின் வாங்கினீங்க, உங்களுக்கு ஆயில் மாற்ற தெரியலன்னா நம்ம சேனல்லே மிஷின் ஆயில் எப்படி நம்ம ஈஸியாக மாற்றலான்றதை சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்கிட்ட நிறையா தடவை கேட்டிருந்தீங்க, உங்கள் மிஷினை பற்றி சொல்லுங்கன்னு. அதனால் நான் விரிவாக சொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த தச்ச ப்ளவுஸ் எல்லாம் ஏற்கனவே நான் போட்டிருந்தாலும் சில பேர்த்துக்கு தெரியாது இல்லையா. மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுத்தடுத்து அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரியுன்றதுக்காக தான் மொத்தமாக போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே பிகினர்ஸ் கூட
ஈஸியாக கற்றுக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, சுடிதாருமே அப்படி தாங்க. சுடிதார்லாம் வந்து நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம அப்படி கிடையாது, டேரெக்டாக நம்ம மெட்டீரியல்லையே வச்சு தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து பழகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். அப்புறம் நான் வந்து டயத்தை எப்படி மிச்சப்படுத்தி நம்ம வேகமாக தைக்கணுன்றதையும் சொல்கிறேன். காலைல எந்திரிக்கிறோம், ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சா கூட வேகமாக சமைச்சிட்டு ஒரு 8 8:30க்கெலாம் வந்து பசங்களை அமுச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வீடு கூட்டிகிட்டு விலை கழுவிட்டு நம்ம நேரமே, அதாவது வந்து 9 மணிக்கெலாம் வந்து நீங்கள் மிஷினில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளே லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 2 ப்ளவுஸ் இல்லைன்னா 3 ப்ளவுஸ், அது லைனிங் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 ப்ளவுஸ் தைச்சிடலாங்க. 3 ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறமா வந்து நீங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா வந்து ஒரு 3 மணிக்கு உட்காந்திங்கனாலும் சாயந்தரமாக ஒரு 4 மணிக்குள்ளே ஒரு ப்ளவுஸ்க்கு மேலேயே தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு அப்புறம் 4 மணிக்கு மேலேனா பசங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு டிஃபன்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 8 9 மணிக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ்னால் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைச்சிடலாங்க. அது கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும், ஒரு 1/2 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். லைனிங் ப்ளவுஸ்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது பூனம் ப்ளவுஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காட்டன்னா வந்துட்டு டக்கு டக்குன்னு தைச்சிடலாம். கொஞ்சம் பூனம் ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தைச்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறமா அந்த சுடிதார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சுடிதார். நெக்குடு வந்து ரொம்ப டிசைன் இல்லை, சும்மா ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி ஸ்டார் நெக்கு ப்ளைனாக ஃபேண்ட்டு கிளாத் வைக்காமல் ப்ளைனாக தைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் தைச்சிடலாங்க. அதுக்கப்புறமா இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு தைச்சா ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று பாதி தான் தைக்க முடியும். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் இருக்கிறதுலே வேலை அதிகம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்னா ஒரு 500ரூபா வாங்கலாங்க. ஹெவி டிசைன்னா ஒரு 700ரூபா வாங்கலாம். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா 800லேருந்து 900ரூபா வரைக்கும் வாங்கலாம். அது கஸ்டமர் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, எப்படி சிம்பிளாக வேணுமா, ஹெவியாக வேணுமா, இல்லை வந்துட்டு சும்மா லேஸ் மட்டும் வச்சா போதுமா, ரவுண்ட் நெக் வச்சுலாம் கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பண்ண சொல்லிடுவாங்க டிசைனு, சரி நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருவோன்ட்டு. ஆனால் வந்து நம்ம ஹெவியாக ஆர்வமாக பண்ணிடுவோம். பண்ணினதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ காசா, இவ்வளோ காசு கேட்குறீங்க இதுக்கு போயிட்டு அப்படின்வாங்க. அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டுருங்க, ஃபஸ்ட்டே ரேட்டும் சொல்லிடுங்க, இவ்வளோ ரேட்டு வருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறமா நீங்கள் வந்து லைனிங் நீங்களே எடுத்து போகிறீங்களா அதுக்கும் ரேட்டு சொல்லிடுங்க. 60 ரூபானா இந்த மாதிரி தையக்கூலி 200ரூபா, லைனிங் 60 ரூபா வருங்க, மொத்தம் வந்து 260 வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லி முன்னாடியே வந்து அதாவது வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் முன்னாடியே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா வந்து அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. அப்படி இல்லை நம்ம சொல்லவே இல்லை, நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுத்துட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னோன்னா அது வந்து அவங்களுக்கு அதிகமாக தெரியும். முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சோன்னா வந்து அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அப்புறமா கஸ்டமர் நீங்கள் அலோ ப்ளவுஸ் வாங்கும்போது உங்களுக்கு ரூம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போட்டு பார்த்து அவங்க கரெக்ஷனை கேட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதோட அவங்க போட்டு காமிச்சாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, முன்னாடி வந்து கப் சைஸ் ஏறி இருக்குது, நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி போட்டு பார்க்க ரூம் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க கரெக்ஷன் சொல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுடுங்க. எழுதி வச்சுக்கும் போது நீங்கள் கட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஆனால் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் கையில் வாங்கும்போது அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு தடவைக்கு 4 தடவை. இதை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரும்போது போட்டு பார்த்தீங்களா, சரியாக இருந்துச்சா என்னன்னு கேளுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரத்தில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதே அளவு தைப்பா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதே அளவை தைச்சிருவோம். தைச்சிட்டு வீட்டில் போய் போட்டு பார்த்ததுக்கப்புறம், என்னப்பா நான் வந்து இதே அளவு தைக்க சொன்னேன், நீ வந்து என்னமோ பண்ணி வச்சுருக்க, நல்லாவே தைக்கல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள நீங்கள் அளவு ப்ளவுஸ் போடுங்க, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லும்போது அப்போ தெரியும் அவங்களுக்கு, நம்ம கொடுத்த அளவு ப்ளவுஸே சரியில்லை, அதனால தான் வந்து அவங்க இப்படி தைச்சிட்டாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்புன்றதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் அளவு ட்ரெஸ் கையில் வாங்கும்போது போட்டு பார்த்தீங்களா வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா அப்படின்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அப்புறம் சுடிதாருக்கு வந்து எப்படி நம்ம நெக்க வைக்கணும்னா, சில பேர் வந்து ஷோல்ட்ரு வந்து கலண்டுகிட்டே வருது, நழுவிட்டே வருது, ஷோல்ட்ரு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சுடிதாருக்கு. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வந்துட்டு பேக் சைடு க்ளோஸாக வைப்பாங்க இல்லையா, நான் சின்ன பசங்களுக்கு சொல்லலை, அவங்க வந்து நாட்டு வச்சுப்பாங்க, அதனால் இழுத்து கட்டிப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதாவது வந்து பேக் சைடு க்ளோஸாக நெக்கு வச்சிட்டிங்க மேலே ஏற்றி அப்படின்னா ஷோல்ட்ரு இறங்காது உங்களுக்கு. நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சாலும் கழுத்து வந்து இறங்கி இறங்கி போகாது. சில பேர் வந்து இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க 2 சைடும் ஷோல்ட்ரு. அதுக்கு வந்து இது நல்ல டிப்ஸுங்க. பின்னாடி வந்து க்ளோஸாக நெக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி கொஞ்சம் லோ நெக் வச்சுட்டு பின்னாடி நல்லா மேலே ஏற்றி வச்சு ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் அகலமாக வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்கு இறங்காது. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய பேர்த்துக்கு அப்படி தைச்சி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து திருப்தியாக இருந்திருக்கு. அதனால சொல்கிறேன், உங்களுக்கு ஷோல்ட்ரு சுத்தமாகவே இறங்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து கவனித்து பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் ஏன் மொத்தமாக போடுறேன் அப்படின்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இது மொத்தமாக போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிற்க வச்சு அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வரத்தான் செய்யும். அந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அளவு எடுத்து தைச்சா உங்களுக்கு கரெக்ஷன் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அளவு ப்ளவுஸோட அளவு எடுத்து தைக்கிறது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வரத்தான் செய்யும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வேணால் அது வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நார்மலாக தைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவிடுங்க. அதில் வந்து கரெக்ஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. கரெக்ஷன் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எழுதி வச்சுட்டு அது மட்டும் சரி பண்ணி தைச்சி கொடுங்க, சரியாக வரும். அப்புறமா வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து நிறைய போடுங்க. நிறைய போட்டிருக்கேங்க நான். நேர் கட்டிங்கு, கிராஸ் கட்டிங்கு, அப்புறமா வந்து எப்படி முன்பக்கம் வந்து ஏறாமல் இருக்கணும், அது அப்புறம் கொக்கி வைக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன். நான் ஒரு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது எது தேவையோ பார்த்து கற்றுக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் கொக்கி வைக்கிறதுக்கெலாம் என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தமாக வந்து தைச்சி வச்சுருங்க. ஒரு 10-20 ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு ஒரு நாளில் உட்காந்து ஃபுல்லாக கொக்கி வச்சு முடிச்சுருங்க. ஏன்னா அன்னன்னைக்கு செய்கிறது அன்னன்னைக்கு கொஞ்சம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எமர்ஜென்சி கூட அன்னன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். வந்து மற்ற ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட மொத்தமாக தைச்சி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் தைப்பேன். வாரத்தில் மொத்தமாக தைச்சி வச்சுட்டு ஒரே நாள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கொக்கி வைக்கிறதுக்குன்னு ஒதுக்கிடுவேன். எப்படி லைனிங் வைக்கிறதுக்கு நான் எப்படி ஒரு நாள் ஒதுக்குறேனோ அது மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுவேன். ஏன்னா அப்படி நம்ம பண்ணணுன்னா நிறைய ப்ளவுஸ் தைக்கலாம். ஏன்னா அந்த கொக்கி வைக்கிற டயத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸே தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நிறைய தைக்கிறீங்க அப்படின்னா ஆள் வச்சுக்கோங்க. ஆள் வச்சுட்டு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு இப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குறாங்க ஒரு ப்ளவுஸ்க்கு. நான் முன்னாடி கொடுத்துட்ருக்கப்பெல்லாம் 4 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் வரும் கொக்கி வைக்கிறதுக்கு. இப்போ கூட தான் வருது. நிறைய தைக்கிறீங்கன்னா ஆள் வச்சு கூட கொக்கி மட்டும் வைக்கிறதுக்கு கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நமக்கு இன்னும் டைம் மிச்சமாகும். இன்னும் நிறைய தைக்கலாம். அப்புறமா சாரீ ஓரடிக்கிறதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாரீக்கெலாம் 10 ரூபா வாங்கலாங்க.
கைலி மூட்டுறதுக்கு வந்து 20 ரூபா வாங்கலாம், நைட்டிக்கு 20 ரூபா வாங்கலாம், இன்ஸ்கர்ட்டுக்கு 20 ரூபா வாங்கலாம். இதெல்லாம் வந்து டீட்டெயில் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எது எதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாட்டி பாவடைக்கெலாம் எவ்வளோ வாங்கலான்னு கேட்டிருந்தாங்க. பாட்டி பாவடைக்கு வந்து ஒரு 70லேருந்து 80 வரைக்கும் வாங்கலாம். ப்ளவுஸுக்கு வந்து 90 ரூபா வாங்கலாம். பாட்டி ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்க்கு 100 ரூபா வாங்கலாம். கடை வச்சுருந்தா 120 அந்த மாதிரி வாங்கலாம். லைனிங் ப்ளவுஸ்க்கு நீங்கள் வீட்டில் தைச்சிங்கன்னா தாராளமாக 200 ரூபா வாங்கலாம். கடை வச்சுருக்கோங்கன்னா 220 250 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா வந்து அவங்க கரண்ட் பில்லு, ஆளு கூலி எல்லாம் கொடுக்கணும், அதனால சேர்த்து வாங்கலாம். இது வந்து நிறைய கொக்கி வைக்காமல் இது மட்டும் அடித்து நம்ம கொடுத்தோன்னா நீங்கள் 200 வாங்கினா கட்டும். சில பேர் வந்து கயிறு கேட்பாங்க, இல்லைன்னா வளையம் கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அப்புறம் எமர்ஜென்சியாக உடனே எனக்கு இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் 200 பக்கம் 250 கூட வாங்குங்க. இப்போ காலைல கொடுத்துட்டு சாயந்தரம் கேட்குறாங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வாங்கலாம், அதே அமௌண்ட்டு வாங்கணும்னு இல்லை. ஏன்னா வந்து நம்ம மற்றவங்களும் முன்னாடி கொடுத்த கஸ்டமரை விட்டுட்டு அவங்களுக்காக பண்ணித்தரோம் இல்லையா, அதனால சேர்த்து வாங்குங்க. அவங்க எமர்ஜென்சினா தாராளமாக கொடுத்துடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க, அதனால் சேர்த்து வாங்கிக்கோங்க. சுடிதாருக்கெலாம் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா. நல்லா முன்னாடி நெக்கு நிறைய டிசைன், நல்ல டிசைன் பண்ணிங்கன்னா 400 ரூபா வரைக்கும் வாங்கலாம். சும்மா சிம்பிளாக தைச்சா 300 ரூபாக்குள்ளே வாங்கிக்கோங்க. லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா 300 ரூபாக்குள்ளே வாங்கலாம், இல்லைன்னா அதுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்க முடியும். அப்புறம் உங்களுக்கு டெய்லரிங்கில் என்னென்ன டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா வந்து நான் தைக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். அதை விட உங்களுக்கு என்னென்ன மனசில் டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் ஒரு 4 விஷயமாவதும் உங்களுக்கு புரியணும்னு தான் நான் நினப்பேன். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் வர டிசைன் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பழகணுன்னு தான் என்னோடய ஆசை. இதில் ரொம்ப அப்படியே ஒரு லேஸ் மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் பைப்பிங் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டிசைன் ப்ளவுஸில் பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் நிறைய இதுலேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுலேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பைப்பிங் மட்டும் தனியாக எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பைப்பிங் வந்து 4-5 விதமாக வைக்கலாம், நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக. ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அதுக்கு பைப்பிங் தான் வந்து ரொம்ப அழகு. பைப்பிங் அழகாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைனும் அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன தான் டிசைன் கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா பைப்பிங் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு சொதப்பிடும். அதனால் வந்து பைப்பிங் வந்து நல்லா வச்சு பழகிக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் அந்த மாதிரி வைப்பாங்க பைப்பிங்கு, அது நல்லாவே இருக்காது. மெல்லிசாக ஒரே மாதிரி வரணும், த்ரெட்டே இல்லாமல் அழகாக பைப்பிங் வைக்கலாம். சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியான முறையில். சப்போஸ் அதுவும் நீங்கள் புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் என்னால் எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் புரிய வைக்க சொல்லி தரேன். ஏன்னா வந்து என்னை மாதிரி நீங்களும் கற்றுக்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னையோட முடிஞ்சு போயிடுவேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணணும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரணுன்னு தான் நான் ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து எல்லோரும் இந்த மாதிரி சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து நான் யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகலாம் நான் இதில் போடலைங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் என் பசங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக டெய்லரிங்கில். ஏன்னா என்னோட முடிஞ்சு போயிடுவேன். என்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும், ஒரு
ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 100 பேர் கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் அவங்களும் கற்றுக்கிட்டோம். இதுக்கெலாம் வந்து த்ரெட்டே இல்லை, இது கேன்வாஸே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நெக் அடித்து திருப்பிட்டு நம்ம அதை செக்குடு மட்டும் போட்டுட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ப்ளவுஸ்க்கும் பைப்பிங் தாங்க மெயினு. பைப்பிங் மட்டும் ரொம்ப அழகாக கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதில் க்ளோஸாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் பைப்பிங் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து சில பேர்த்துக்கு வந்து முன்பக்கம் தான் கரெக்ஷன் அதிகமாக வரும். முன்பக்கம் வந்து நீங்கள் பேக் சைடு என்ன அளவு கட் பண்ணுறீங்களோ சேம் அதே அளவு தான் முன்பக்கமும் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்ஷன் வராது. நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா இல்லாமல் கட் பண்ணணும். அதே மாதிரி வந்து முன்னாடி சுருக்கமே வராமல் இருக்கணும்னா ஆம்கொல்கிட்ட நல்லா குறைஞ்சி கட் பண்ணுங்கள். குறைஞ்சி கட் பண்ணி டாட்டு கூட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கோங்க. அந்த இது எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றும் வந்து எப்படி எப்படி நம்ம டாட் பிடிக்கணும், எப்படி கரெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் தைக்கிறதுல பார்த்து கற்றுக்கங்க. அப்புறம் இந்த சீரியல் பார்க்குற டைம், அந்த நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு கற்றுக்குங்க. ஏன்னா ஒரு ஒரு டைமும் நமக்கு ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணாமல் எல்லாமே கற்றுக்கணும். டெய்லரிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு கூட பண்ணுறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு இல்லை மிஷின் எம்ப்ராய்டிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லைங்க, எல்லாமே முடியும். கண்டிப்பாக நம்மளால் நினச்சா எல்லாமே சாதிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் தான் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் நம்ம அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு அதில் ஆர்வம், அது நம்ம எப்படியாவது அதை கற்றுக்கணும், எப்படியாச்சும் நம்மளும் அது ட்ரை பண்ணணும், வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. சூப்பராக வரும். அப்புறம் அம்பர்லா டாப்லாம் தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா, இல்லை சாரீ சுடி தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பாருங்களேன், நான் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி தான் தைச்சிருந்தேன். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து சாரீ மாடல் தான் நிறைய போடுறாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து கிராண்டாக போடுறதுக்கு வந்து நம்ம அந்த பட்டு சாரீ யூஸ் பண்ணுற மாதிரி பிள்ளைங்களும் இப்போ அந்த சாரீ டிசைன் தான் நிறைய கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் அது தைக்கிறதும். ஒரு ட்ரெஸ் தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாரீ சுடி வந்து எப்படி அழகாக தைக்கணுன்றது நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்து கேன்வாஸ் இல்லாமல் நீட்டாக தைக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் எப்படி அழகாக நம்ம கட் பண்ணி தைக்கலான்றது இந்த ப்ளவுஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட லாங் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க, புதுசாக யாராச்சும் நீங்கள் டெய்லரிங் தெரியாதவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் 1 by 1 போட்டிருக்கேன் நான். அதாவது வந்து 1வது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கர்ச்சீஃப் தைக்கிறதுலேருந்து சுடிதார் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இந்த ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ் இல்லை, பைப்பிங்கும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பார்டர் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம லேஸ் வைக்கிறது தான். இது வந்து பேசிக்காக பழகிட்டு இருக்கவங்க பண்ணுறதுக்கு தான் இந்த இது கிளாஸாக நான் போட்டிருக்கேன். பழகிட்டு இருக்கவங்க ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனை அது வந்து எப்படி அழகாக வரைஞ்சி கட் பண்ணி தைக்கணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இது நல்ல ஒரு நெக்லஸ் டைப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு அப்படியே தைச்சிட்றது தான். ரொம்ப அழகாக இருக்கும்.
இது மாதிரி நம்மளாம் ஒன்று முயற்சி பண்ணிக்கிறது தான். ஒருத்தவங்கள பார்த்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒன்றா பார்த்து நம்ம வந்து எப்படி நம்ம வசதிக்கு எது அது தைக்கலாம் அப்படின்றது அவங்க பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்கள் ஐடியாவுக்கு எப்படி ஈஸியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லாமே ஒருத்தவங்க பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஐடியாவுக்கு தான் அது. உங்கள் மனசில் எப்படி ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் இப்போ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு டிசைன் பார்க்குறேன்னா அதே மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். சரி இப்படி பண்ணலாம், நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணலாம். அது ஒரு சாம்பிள் தான் நமக்கு. அதை வச்சு நம்ம ஒரு இது பண்ணுறது தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில இது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஐயோ எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி ஈஸியாக மாற்றிக்கணும் அப்படின்றத யோசித்து பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தாங்க. ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுட்டு நம்ம சும்மா ஒரு லைன் மட்டும் அந்த கிராஸ் பீஸ் 3ஆக மடித்து கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணுறது தான். ஒன் சைடு டிசைன் ஒர்க் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் அதே இது கைக்கு. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ் கிளாஸில் போட்டது தாங்க. பழகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லித்தரது தான் போட்டிருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இது நம்ம லைனாக வச்சு பண்ணுறதுக்கு. இது நம்ம ஒரேடியாக இந்த லைன் கொடுத்துட்டு அது உள்ளே சொறி வச்சுட்டா பழகிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ப்ளவுஸ் இப்படி போட்டிருந்தேன். சில பேர் இதை வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே வைப்பாங்க. அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி பெரிய ஊசி வச்சு உள்ளே தள்ளி தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. இது மாதிரி ஒன் சைடு நெக் வந்து நிறைய பண்ணலாம். ஏன்னா வந்து 2 பக்கம் கொடுக்கறது கூட வேஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த சைடு சாரீ மறைச்சிக்கும். ஒன் சைடு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லாயிருக்கு. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இதோட லாங் வீடியோ இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க கடை வைக்கிறது பெஸ்ட்டா இல்லை வீட்டில் தைக்கிறது பெஸ்ட்டா அப்படின்ட்டு. கடை வைக்கிறத விட வீட்டில் தைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி முடித்ததுமே நமக்கு கொஞ்சம் நம்மளை நம்பி கஸ்டமர் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்களாக வந்து நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுனாவே அவங்க 10 பேர்த்துக்கு சொல்லிடுவாங்க. அது மாதிரி எடுத்ததும் நீங்கள் பழகணுதெல்லாம் கடை வைக்காதீங்க. நல்ல கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடை வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து கஸ்டமர் ஓரளவுக்கு நீங்கள் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் வச்சிடாதீங்க. அது வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம கரண்ட் பில் கட்டி வாடகைலாம் கொடுத்து ஆள் கூலி கொடுத்து எல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து கஸ்டமரை நிறைய ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் தைச்சி பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடை வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் மட்டும் வாங்கி போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு 2 வாங்கி போடுங்க. இப்போ மிஷினுக்கெலாம் வந்து நிறைய லோன் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கினது கிடையாது. லோன் போட்டு மிஷின் வாங்கி போட்டு நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம்லாம் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு நல்ல கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நான் இங்கே கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி அப்படி இருக்கும். இது செக்குடில் வச்சு தைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப இதில் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான். மாதிரி ரவுண்ட் நெக்கு தாங்க. நெக்கு ஃபுல்லாலாம் நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறது கிடையாது. இந்த டிசைனுக்கு மட்டும்தான் கேன்வாஸு. நல்லாயிருக்கும். சாரிலையும் இந்த இலை வரும், இந்த பூ வரும் உங்களுக்கு. அதில் வந்து லைட்டாக செக்கடாக கொடுத்துருப்பாங்க அந்த இலையில். அது மாதிரி நம்ம வச்சு தைக்கலாம் அப்படின்னு நானாக தான் ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா இருந்தது இந்த ப்ளவுஸு. அது மாதிரி ஒன்று
ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்க கூட பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் எப்படி பண்ணலாம், எப்படி எப்படி நம்ம டைம் மிச்சம் பண்ணி தைக்கலாம் அப்படின்றது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணுங்கள். சப்போஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் ஈஸியான முறையில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதாவது கஸ்டமரை எப்படி நம்ம பிக்கப் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் நம்ம வீடியோவில். பார்த்து கற்றுங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.